2வது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வயசு 1.5 வயசு குழந்தை. தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ போ. ஒருமுறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒருமுறை கூட சட்டமன்ற தேர்தலை சந்திக்கல. அப்படி இருக்கிறவர்களெல்லாம் ஆசைப்படலாம், தவறல்ல. எங்கேயுமே போகாம வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு கனவு காணலாம், அது நனவாகாது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம் நீ போ, நீ வா. அட வாங்கோண்ணா, மீனிக்கு கால் இருக்குதா? ஃபிளாஷ்பேக். கடைக்கோடி தொண்டனாக இவர் ஜெயலலிதா பேரவை தொடங்கிய போது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இவர் ஜெயலலிதாவின் இருக்கையிலேயே அமரப் போகிறார் என்று. கொலை குற்ற வழக்கில் சத்தியமங்கலம் காடுகளில் இவரை தேடிக்கொண்டிருந்த காவல்துறைக்கு தெரியாது இவர் தங்களுக்கே மந்திரியாக போகிறார் என்று. கைப்பிடித்து அழைத்துச் சென்று இவரை முதல்வராக்குங்கள் என்று சொன்னபோது டிடிவி தினகரன் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார் இவர் தன்னையே கைகழுவப் போகிறார் என்று. எத்தனையோ பேர் காலில் விழுவதை பார்த்து சலித்த சசிகலா நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் இவர் காலை வாரிவிடப் போகிறவர் என்று. சிரிப்புக்கு பெயர் போன இவரை பார்க்கும் எவரும் நம்ப மாட்டார்கள் இந்த சிரிப்புக்கு பின்னால் கொடநாடு மர்மங்களும் கண்டெய்னர் ரகசியங்களும் ஒளிந்திருக்கும் என்று. சிலுவம்பாளையம் வெள்ளமூட்டை பழனிசாமி முதல்வர் சிம்மாசனத்தில் அமர்ந்த வரலாற்றின் முக்கிய அத்தியாயங்களை சொல்கிறது மிஸ்டர் தலைவர். என் மகா ரொம்ப ஆசைப்பட்டா, ஏமா சொல்வா எப்பமா, ஏமா எதை பிறந்த வளர்ந்து செத்துன்றிக்க கூடாதுமா, வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சுட்டு சாகணுமா, அதுலதான் ஒரு தில் இருக்கணும்பா. இந்த இப்படி உயிரை தியாகம் பண்ற அளவுக்கு ஒரு தில் இந்த மகளுக்கு வரைஞ்சு எனக்கு தெரியா, நாங்க நினைக்கவே இல்லையா. கொடுத்துட்டோம் 15 உயிர் மட்டும் இல்ல 15. எத்தனை பேரு பிறக்கும் போது ஒரு உறுப்புகள் இல்லைன்னாலே பெத்த பயிறு பத்தி அறி, ஆனா உயிரோட இருக்கும் போதே காலெழுந்து கையெழுத்து ஊனம் பெற்றவங்களா எத்தனை பேர் வாலிபத்துல ரொம்ப வேதனையோட துடிச்சு கொண்டு இருக்கிறாங்க.